அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமில இருந்து வினிதா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 5 டாபிக் பார்க்க போறோம். இந்த 5 டாபிக்குமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான். இந்திய தேர்தல் ஆணையம், தேர்தல் சீர்திருத்த குழுக்கள், அந்த தேர்தல் சீர்திருத்த குழுக்கள்ல ஒரு முக்கியமான குழு இந்திரஜித் குப்தா குழு, அரசின் நிதி உதவியுடனான தேர்தல் குறித்த குழு அது. ஓகேங்களா? அடுத்தது கட்சித்தாவல் தடைச்சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸு, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய டாபிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம் பாருங்க. சரி, இந்த டாபிக் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு 95% கிட்ட, ஒரு 96-97% கிட்ட நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. 11th அரசியல் அறிவியலில் பாடம் 11 தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவமில் 11.4, 11.5, 11.6, 11.7. ஓகேங்களா? இதில் அதாவது முக்கால்வாசியும் சொல்ல முடியாது, முக்கால்வாசிக்கு மேலே இங்கே தான் இருக்குது, நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன கரண்ட் அஃபேர்ஸ் நோட்டை பற்றி கொஞ்சம் 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பார்ப்போம். இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ப்போம். இந்த தலைமை தேர்தல் ஆணையருடைய அந்த எலெக்ஷன் ப்ராசஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ப்போம். ஏன்னா அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது. ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்ப்போம். இந்திய தேர்தல் ஆணையம் இதை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா, ஆர்டிக்கல் 324. நம்ம முன்னாடியே பார்த்தோம். எலெக்ஷனை பற்றி ஆர்டிக்கல் 324 to 329 குறிப்பிடுதுன்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ 324 என்ன குறிப்பிடுதுன்னா, தேர்தல் ஆணையம் அமைக்கணும்னு சொல்லிட்டு, அந்த தேர்தல் ஆணையம் எப்படி, அந்த தேர்தல் ஆணையத்துடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 324. கேட்கலாம் இந்த கொஷின்ஸ்லாம். அடுத்தது பாருங்கள், நம்மளுடைய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எப்படிங்க, சுதந்திரமாகவும் நடுநிலையாகவும் ஒழுங்கான முறையிலும் தேர்தல்களை நடத்துகிறது. அது எப்படி சொல்லலாம்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தான். ஓகேங்களா? சுதந்திரமான ஒரு அமைப்பு. யாரும் அவங்களுடைய அந்த முடிவில் தலையிட முடியாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் தேர்தலை நேர்மையாக நடத்த முடியும். தேர்தல் ஆணையம் சுதந்திரமான ஒரு அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் நேர்மையான தேர்தல்கள் சாத்தியமாகும். யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது. அப்போ அப்படி தான் நம்மளுடைய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இவ்வாணையம் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களை மேற்பார்வையிட்டு வழிகாட்டுவதுடன் தேர்தலையும் நடத்துகின்றது. அப்போ நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல், இந்த தேர்தல்களெல்லாம் மேற்பார்வையிட்டு வழிகாட்டுகிறதுன்னு சொல்கிறாங்க. வழிகாட்டி தேர்தலையும் நடத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தலை யார் பார்த்துக்குவா? மாநில தேர்தல் ஆணையம். மற்ற எல்லா தேர்தல்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் பார்த்துக்குவோம். அப்போ சட்டப்பிரிவு 324 இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த தேர்தல் ஆணையத்துடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு உறுப்பினர் கொண்ட அமைப்பாக தான் இருந்துச்சு முன்னாடி. அதாவது 1950 தேர்தல் ஆணையத்தை அமைச்சாங்க. அது கொஞ்சம் வருஷத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும்தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு அது என்னன்னா, இப்போ பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு. பல உறுப்பினர்கள்னால் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, இப்போது 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சீஃப், தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர் இருப்பார். 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அடுத்தது 2 அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 3 பேர்த்தையும் யார் நியமனம் பண்ணுறாங்கன்னா, குடியரசுத் தலைவர். அப்போ நீ குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு, ஆனால் அதுக்கு பரிந்துரை கொடுக்கறக்கான குழு இருக்கும், நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின், நம்ம பார்த்தாகணும். குடியரசுத் தலைவரார் உறுப்பினர்கள் இந்த 3 பேர்த்தையும் யார் நியமனம் பண்ணுறாங்க? குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. உறுப்பினருடைய பதவிக்காலம் பாருங்கள், 6 வருஷம். 6 வருஷம் அல்லது 65 வயசு, எது முன்னாடியே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்குவாங்க, பதவிக்காலம், அவங்களுடைய பதவிக்காலம் இருக்கும். 6 வருஷம் அல்லது 65 வயசு. ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சீஃபு, அடுத்தது மற்ற 2 பேர் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. அவங்களுடைய பதவிக்காலம் 6 வருடம் அல்லது 65 வயது வரை. ஓகேங்களா? சரி, இவங்களுடைய பதவி நீக்கம் எப்படி இருக்குன்னா, தலைமை தேர்தல் ஆணையரை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க, அந்த நடைமுறையில் தான் இருக்கும். ஓகேங்களா? பாருங்க,
தலைமை தேர்தல் ஆணையரை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த பெரிய ப்ராசஸ் அதே மாதிரி தான் இவங்களையும் பதவி நீக்கம் பண்ண முடியும். அப்போ மற்ற 2 ஆணையர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, தலைமை தேர்தல் ஆணையருடைய பரிந்துரையின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, பதவி நீக்கம் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தலைமை தேர்தல் ஆணையரை பொறுத்த வரைக்கும் பதவி நீக்க நடைமுறை உச்சநீதிமன்ற நீதிபதியை எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்களோ அதே ப்ராசஸ். மற்ற 2 தேர்தல் ஆணையர்களை எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்க, தலைமை தேர்தல் ஆணையர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் பதவி நீக்கம் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய பணிகள் என்னங்க அப்படின்னா, வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது, அப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை திருத்துறது, தொகுதிக்கான இடங்களை என்ன பண்ணுறது, ஒதுக்கீடு செய்கிறது, தேர்தலை நடத்துறது, அந்த தேர்தலை மேற்பார்வையிட்டு வழிகாட்டுவதுடன் அது தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் என்ன பண்ணுறது, கட்டுப்படுத்துறது. அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கல்ல, இது மாநில கட்சியா தேசிய கட்சியான்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னம்லாம் ஒதுக்குவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பாருங்க, கட்சிகளுக்கான சின்னங்களை ஒதுக்கீடு செய்தல். இப்போ உங்களுக்கு கரெக்டாக இந்த தேர்தலில் படிக்கிறவங்க கரெக்டாக உங்களுக்கு இப்போ படிக்கிறது அப்படியே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக அப்ளை ஆகும். நம்ம வரக்கூடிய இதில் இந்திய தேர்தல் ஆணையம் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், என்னென்ன அறிவிப்புலாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அப்போ அதை பார்க்கும்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளோ இருக்குது, அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. அப்போ தேர்தல் பார்வையாளர்கள் அவங்களெல்லாம் நியமனம்லாம் பண்ணுவாங்க. அப்போ பார்க்கும் பொழுது இது நல்லாவே நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். கட்சிகளுக்கான சின்னங்களை ஒதுக்கீடு செய்கிறாங்க. அடுத்தது சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தலை அதுதான் உறுதி செய்யுது. தேர்தல் விவகாரங்கள் தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும் அப்படின்னா அறிவுரை வழங்குதல். அடுத்தது பார்த்திங்கன்னா, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை என்ன பண்ணுறது, தகுதி இழப்பினை முடிவு செய்கிறது. இந்திய குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநரால் பரிசீலனைக்கு அனுப்பப்படக்கூடிய மனுக்கள் மற்றும் பிரச்சனைகளை என்ன பண்ணுறது, தீர்க்கிறது. ஒரு அரசியல் கட்சியில் பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனால் என்னாகும், தேர்தல் சின்னம் தொடர்பான பிரச்சனை வருமா, அதுக்கு முடிவெடுக்கிறது. இதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஒரு கட்சி நல்லா இருந்த கட்சி 2 பிளவாகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த சின்னத்தை பற்றி பிரச்சனை வரும். இது எங்களுக்கு தான் சின்னம் வேணும், எங்களுக்கு தான். அப்போ அந்த இடத்துல அதுக்கு யார் முடிவெடுக்கிறா, இந்திய தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்குது. ஓகேங்களா? அடுத்தது, தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய தேர்தல் செலவினங்களின் உச்சவரம்பினை இறுதி செய்யக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்குது. அந்த வேட்பாளர்களுடைய தேர்தல் செலவினங்கள் இருக்குல்ல, அது இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது. அடுத்தது, தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்துகள் தொடர்பான ஆவணப்பத்திரங்களை கேட்கலாம். அவங்கக்கிட்ட கேட்பதற்கான உரிமை அவங்கக்கிட்ட இருக்குது. தேர்தல் செலவின கணக்கினை ஒரு வேட்பாளர் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கலை அப்படின்னா அவங்கள தகுதி இழப்பு செய்யக்கூடிய அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது. தேர்தல் முடிந்த பின்னர் முறைப்படி அவை அமைக்கப்பட்டதற்கான அறிவிப்பினை வெளியிடுதல். இது எல்லாமே என்னதுங்க, தேர்தல் ஆணையத்துடைய வேலை. இது நீங்கள் நோட்ஸே எடுக்க வேண்டியதில்லை, லைட்டாக ரீட் பண்ணிக்கிட்டே போதும். என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது, இதில் முக்கால்வாசி நமக்கு தெரியும். ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் மட்டும் சில பேர்த்துக்கு அது புதுசாக இருக்கலாம். இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறது புதுசாக இருக்கலாம். மற்றபடி எல்லாமே காமன், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது, திருத்துறது, தொகுதிக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்கிறது, தேர்தலை நடத்துறது, தேர்தலை மேற்பார்வையிடுறது, அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கீடு பண்ணுறது, தேர்தல் ஆணையத்துக்கு அறிவுரை, அதாவது தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவருக்கும் மாநில ஆளுநருக்கும் தேர்தல் தொடர்பான கேள்விகளுக்கு அறிவுரை கொடுக்கறது, உறுப்பினர்களை தகுதி இழப்பு பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா தேர்தல் சின்னம், அப்போ ஒரு கட்சி 2 பிரியுது, பிளவு ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த தேர்தல் சின்னம் தொடர்பாக பிரச்சனை எழும். அதுக்கு தீர்வு காணுதல், முடிவெடுத்தல் இந்திய தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் செலவினங்களுடைய உச்சவரம்பினை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. வேட்பாளர்கிட்ட சொத்துக்கள் தொடர்பான ஆவணப்பத்திரங்களை கேட்டு பெறுவதற்கான அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது. தேர்தல் செலவு கணக்கினை அவங்க காட்டலை அப்படின்னா அவரை தகுதி இழப்பு செய்யக்கூடிய அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது. தேர்தல் முடிந்த பின்னர் முறைப்படி அவை அமைக்கப்பட்டதற்கான அறிவிப்பினை வெளியிடுவதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இப்போ
இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி நீ என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தலாம். இது போன வருஷம் வந்தது, ஓகேங்களா? போன வருஷம் இதை கூட குரூப் 4லேயோ குரூப் 4ல் கூட இதை கொஷினாக கேட்டாங்க, ஓகேங்களா? ஆனால் டைரெக்டாக கொஷின் 26வது தலைமை தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கப்பட்டாங்கன்னா ஞானேஷ்குமார். நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் 1988 ஐஏஎஸ் பேட்ச் ஆஃபீஸர், அதெல்லாம் அந்த மாதிரி கொஷினில் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? அப்போ ஞானேஷ்குமார் பார்த்தீங்க அப்படின்னா 26வது தலைமை தேர்தல் ஆணையராக வந்து போன வருடம் நியமிக்கப்பட்டார், ஓகேங்களா? அடுத்தது புதிய தேர்தல் அப்புறம் 2 தேர்தல் ஆணையர் இருக்கணும்ல. அப்போ 2 தேர்தல் ஆணையர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் விவேக் ஜோஷி, அப்புறம் இன்னொருத்தர் யார் முன்னாடியே இருக்காருன்னா சுக்பீர் சிங் சாந்து. இவங்க 2 பேரும் இவங்களை புதுசாக நியமித்தாங்க, இவங்க முன்னாடியே இருக்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ 2 பேர் இப்போதைக்கு யார் யார் இருக்காங்க? ஞானேஷ்குமார், விவேக் ஜோஷி, சுக்பீர் சிங் சாந்து, இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. 26வது தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார். அப்போ இதுக்கு முன்னாடி 25வது தலைமை தேர்தல் ஆணையர் யார் இருக்காங்கன்னா ராஜீவ்குமார். 25வது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், 26வது வந்து ஞானேஷ்குமார், ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல என்னன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ தலைமை தேர்தல் ஆணையருடைய அந்த தேர்தல் அப்படிங்கிறது, அந்த தலைமை தேர்தல் ஆணையரை யார் வந்து நியமனம் பண்ணுறாங்கன்னா நமக்கு தெரியும், குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, ஓகேங்களா? இப்போது ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அனூப் பரன்வால் அப்படின்னு ஒரு கேஸ் நடந்துச்சு, ஓகேங்களா? அனூப், நான் கூட ஸ்பெல்லிங் சொல்கிறேன் பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்குறக்கு. அனூப் பரன்வால், பிஏ, ஓகேங்களா? ANOOP BARANWAAL, அனூப் பரன்வால், BARANWAL, ஓகேங்களா? BARANWAL, அனூப் பரன்வால் கேஸ் வந்து 2023. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, ஒரு தேர்வுக்குழு இருக்கணும், ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கணும், ஓகேங்களா? அதாவது தேர்வுக்குழு, செலெக்ஷன் கமிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அந்த குழுவில் யார் யார் இருக்கணும்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், அடுத்தது எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும். அதை எதிர்க்கட்சி தலைவர்னால் மக்களவைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்கள்ல, மக்களவையோடைய எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும், மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு தேர்வுக்குழுவில் இருக்கணும். இந்த தேர்வுக்குழு என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தலைமை தேர்தல் ஆணையரை பரிந்துரை பண்ணுவாங்க, அவங்கள குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? அதாவது 2023 அனூப் பரன்வால் கேஸ், அந்த கேஸில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வழிகாட்டுறாங்க அப்படின்னா, ஒரு தேர்வுக்குழு பரிந்துரைக்கக்கூடிய ஒருத்தரை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணணும். அந்த தேர்வுக்குழுவில் யார் யார் இருக்கணும் அப்படின்னா பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம், மத்திய அரசு என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, ஒரு புதிய சட்டம், தலைமை தேர்தல் ஆணையர் நியமன சட்டம் 2023 கொண்டு வராங்க. இந்த சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேர்வுக்குழு இருக்கட்டும், அந்த தேர்வுக்குழுவில் யார் யார் இருக்கணும் அப்படின்னா பிரதமர், அவர் தான் ஹெட்டாக இருப்பார். அப்புறம் ஒரு மத்திய அமைச்சர் இருக்கணும், ஒரு கேபினெட் அமைச்சர் இருக்கணும், மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். அப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு தேர்வுக்குழு பரிந்துரைக்கிறவங்கள தான் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்க 2 பேர் இவங்க சொன்னதில் இருக்காங்க. யார் யார்? பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் இருக்காங்க, மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் இருக்காங்க. ஆனால் இங்கே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும்னு சொன்னதை இங்கே யார் உள்ளே வந்துட்டாங்க, மத்திய அமைச்சரை போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க, புரிஞ்சுதுங்களா? அப்போ இதன்படி இவங்க வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, மத்திய அரசு சட்டம் இயற்றி இந்த 3 பேர் அடங்கிய தேர்வுக்குழு பரிந்துரையின் பேரில் தான் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதன் அடிப்படையிலே என்ன பண்ணியிருப்பாங்க, ஞானேஷ்குமார் அவர்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நியமனம் பண்ணியிருப்பாங்க, புரிஞ்சுதுங்களா? அப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தேர்வுக்குழு. இந்த தேர்வுக்குழுவில் இந்த 3 பேர், பிரதமர், மத்திய அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இவங்க தான் இருக்காங்க. உச்சநீதிமன்றம் வழிகாட்டினதன்படி என்ன பண்ணல, இந்த எலெக்ஷன் நடக்கலை, இந்த இது நடக்கலை, ஓகேங்களா? இது முன்னாடி பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள், தேர்தல் ஆணையர்களை மத்திய அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 தேர்தல் ஆணையர்களில் பணி மூப்பு பெற்றவர் தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டார். முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்களை மத்திய அரசு பரிந்துரை பண்ணுறதுன்னு தகுந்த மாதிரி குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி.
அப்புறம் என்னென்னா மற்ற தலைமை தேர்தல் ஆணையர் எப்படி நியமனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் வெளியில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்கள்ல, இந்த 2 பேர்த்தில் யார் அனுபவம் பெற்றவர்கள், மூப்பு பெற்றவர்களோ அவங்கள ஒருத்தர் தலைமை தேர்தல் ஆணையரை இங்கே நியமனம் பண்ணுவாங்க, இன்னொரு புதிய தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது 2023 அவங்க வழக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் தான் இந்த மாதிரி தேர்வுக்குழு அமைச்சு என்ன பண்ணுறாங்க. அப்போவும் பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் அவர்கள் முன்னாடியே பணிமூப்பு பெற்றவர் தான் அதில் இருப்பார். அந்த 2 தேர்தல் ஆணையரில் ஒருத்தர் தான் அவர். ஓகேங்களா? அப்போ மத்திய அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த தேர்வுக்குழு அமைக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இதை சொல்கிறாங்க. புதிய சட்டத்தில் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? இதில் யார் இருக்காங்க, இந்த தேர்வுக்குழுவில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சட்டப்பிரிவு 324. வேறு என்ன சொல்லலாம்? 3 பேர் இருக்காங்க, தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள். தலைமை தேர்தல் ஆணையரை பொறுத்த வரைக்கும் குடியரசு 3 பேர்த்தையுமே குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்னதுங்க, அந்த தேர்வுக்குழு பரிந்துரைக்கக்கூடிய ஆள்களை தான் என்ன பண்ணுறாரு, குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்க. இவங்களுடைய பதவிக்காலத்தை பொறுத்த வரைக்கும் 6 வருடங்கள் அல்லது 65 வயது. இவங்களை எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்கன்னா, தலைமை தேர்தல் ஆணையரை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் பண்ணுவாங்க. பிற தேர்தல் ஆணையர்களை எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைமை தேர்தல் ஆணையருடைய பரிந்துரையின் அடிப்படையில் பதவி நீக்கம் பண்ணுவாங்க. அடுத்தது இவங்களுடைய அதிகாரங்கள் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தான். அடுத்தது இந்த தேர்வுக்குழுவில் இப்போ யார் யார் இருக்கா, இப்போதைக்கு இந்த மத்திய அரசுடைய சட்டத்தின்படி இப்போ யார் இருக்கா? பிரதமர், ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். உச்சநீதிமன்றம் வழிகாட்டினது என்னன்னு கேட்கலாம். உச்சநீதிமன்றம் வழிகாட்டி அந்த தேர்வுக்குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாருன்னு கூட கேட்கலாம். பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். 25வது யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார். சரி, அடுத்தது இந்த அதிகாரிகள் இப்போ எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் பார்வையாளர்களை நியமிக்கிறதா சொல்லுவாங்க. தலைமை தேர்தல் அதிகாரி ஒருத்தர் இருப்பார். தலைமை தேர்தல் ஆணையர் வேறு, தலைமை தேர்தல் அதிகாரி வேறு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வேறு, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் வேறு. தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய அதிகாரிகள்லாம் அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த அதிகாரிகளில் யார் யார், அப்போ இந்த தேர்தலில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் யார் யார், யாருக்கு கீழே யார் இருக்கா, யாருடைய கண்ட்ரோலில் இருக்காங்க, அவங்களுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இனி வரக்கூடிய எலெக்ஷன் டைம்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அதிகாரிகள்லாம் நியமிப்பாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு தலைமை தேர்தல் அதிகாரி. இவங்க யார்? தலைமை தேர்தல் ஆணையர் கிடையாது, தலைமை தேர்தல் அதிகாரி, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். நீங்கள் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஓகேங்களா? சரி, இவங்க யார் பாருங்கள், ஒரு மாநிலம் அல்லது ஒன்றிய பிரதேசத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அம்மாநில அல்லது ஒன்றிய பிரதேசத்தின் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்துடன் தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வை, வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறார். அப்போ இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வழிகாட்டின்படி மேற்பார்வையில் கட்டுப்பாட்டில் தான் இவர் செயல்படுறாரு. இவருடைய வேலை என்ன? இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தலைமை மாநிலத்துக்கோ யூனியன் டெரிட்டரிக்கோ அந்த தலைமை தேர்தல் அதிகாரி என்ன பண்ணணும்? அங்கே நடக்கக்கூடிய தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடுவார். ஓகேங்களா? யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்? இந்திய தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருப்பார். ஓகேங்களா? சரி, பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையமே ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறது. அப்போ யார் ஒரு மாநிலத்துடைய அல்லது யூனியன் பிரதேசத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான். அந்நியமனத்தின் போது அப்போ நியமனம் பண்ணுறாங்க, இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமனம் பண்ணுறாங்க. அப்போ நியமனம் பண்ணும் பொழுது யார்கிட்ட கலந்தாலோசிக்கணும் அப்படின்னா, அந்நியமனத்தின் போது மாநில அல்லது ஒன்றிய பிரதேச அரசாங்கத்துடன் கலந்தாலோசித்த பின்னரே தேர்தல் ஆணையம் இறுதி முடிவெடுத்து செயல்படுகிறது. அப்போது
தலைமை தேர்தல் அதிகாரியை இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமிக்குது. அப்போ அதை அவங்கள நியமிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, எந்த மாநிலத்துக்கு தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறாங்களோ அந்த மாநில அரசோட என்ன பண்ணணும், கலந்தாலோசித்து அதற்கு பின்னர் தான் என்ன பண்ணணும், முடிவெடுக்கணும். அப்போ இவங்களுடைய வேலை என்ன, அந்த மாநிலத்தில் இல்லது அந்த யூனியன் பிரதேசத்தில் அந்த தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. இவங்க இந்திய தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் கீழே தான் செயல்படுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க, மாவட்ட தேர்தல் அதிகாரி. மாவட்ட தேர்தல் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். பொதுவாக டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் யாருங்க வருவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வருவாங்க. ஓகேங்களா? மாவட்ட தேர்தல் அதிகாரி டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். தலைமை தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வை, வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் மாவட்ட தேர்தல் அதிகாரி செயல்படுவதுடன் மாவட்டத்தின் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடுகிறார். அப்போது இவர் யார்? மாவட்ட தேர்தல் அதிகாரி பொதுவாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக தான் இருப்பாங்க. இவர் யாருக்கு கீழே, யாருடைய கண்ட்ரோலில், யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே வேலை செய்கிறாங்க, பணிகளை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை தேர்தல் அதிகாரி, ஒரு மாநிலத்துக்கு உங்களுக்கு யார் இருப்பாங்க, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே யார் இருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருக்காங்க. இதெல்லாம் நான் நீங்கள் டிஓன்னு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் நான் சும்மா ரஃபாக எழுதுகிறேன். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு கீழே இருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் என்ன இருப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாவட்டத்தில் தேர்தல் பணிகள் என்ன பார்த்துக்குவாங்க. அப்போது மாநில அரசாங்கத்துடன் கலந்தாலோசித்த பின்னர் ஒரு மாநில அரசு அதிகாரியை மாவட்ட தேர்தல் அதிகாரியை நியமிக்கவோ அல்லது பதவியளிக்கவோ தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு. அப்போ இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியையும் யாருங்க நியமிக்கிறாங்க, இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கும் பொழுது என்ன பண்ணணும், அந்த மாநில அரசுக்கிட்ட என்ன பண்ணணும், கலந்து ஆலோசிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம 2 பார்த்துட்டோம். மாநில அளவில் தேர்தல் நடக்குதுன்னா அந்த மாநில அளவில் தேர்தல்களை மேற்பார்வையிடுது பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், தலைமை தேர்தல் அதிகாரி. அந்த மாவட்டத்தில் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். அப்போது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சிஇஓ இருப்பாங்க. இந்த ஸ்டேட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன இருப்பாங்க, ஒவ்வொரு டிஇஓ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஓகேங்களா இருப்பாங்க. இவங்க இந்த ஸ்டேட்டில் இந்த சிஇஓ என்ன பண்ணுவார், எல்லா பகுதிகளுக்கும் அந்த தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடுவார். இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பணிகளை மட்டும் மேற்பார்வையிடுவார். இவங்க 2 பேர்த்தையுமே யார் தான் நியமனம் பண்ணுறாங்க, இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமிக்கிறாங்க. ஆனால் மாநில அரசுடன் என்ன பண்ணணும், கலந்து ஆலோசிக்கணும். அவ்வளோதான். யாருக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தும் அலுவலர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஓகேங்களா? இங்கிலீஷ்லேயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர்தல் நடத்தும் அலுவலர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஒரு நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு அக்குறிப்பிட்ட நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியில் தேர்தலை நடத்தும் பொறுப்பு உள்ளது. அப்போ ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் இருப்பார். ஒரு மாவட்டத்தில் நிறையா தொகுதி இருக்கும், ரைட்டா? ஓகேங்களா? அந்த தொகுதிக்கு பொறுப்பு யார், இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஓகேங்களா? எந்த தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தேர்தல் நடத்தும் அலுவலர் இருப்பாங்க. அந்த தொகுதியில் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரம் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு இருக்குது. இந்திய தேர்தல் ஆணையம் இவங்களையும் யார் தான் நியமிக்கிறாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட மாநில அல்லது ஒன்றிய பிரதேச அரசாங்கங்களுடன் கலந்தாலோசித்து ஒவ்வொரு நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலரை என்ன பண்ணுது, நியமிக்குது. அப்போ இவங்களே யார் தான் நியமிக்கிறாங்க, இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமிக்குது. ஆனால் மாநில அரசுடன் என்ன பண்ணணும், கலந்தாலோசிக்கணும். அவர் அரசாங்க அதிகாரியாகவும் இருக்கலாம், இல்லது உள்ளாட்சி அதிகாரியாகவும் இருக்கலாம். நம்ம பார்த்தோம் மாவட்ட தேர்தல் அதிகாரியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருப்பார். இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அதிகாரியாகவும் இருக்கலாம், உள்ளாட்சி அமைப்பு அதிகாரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் என்ன பண்ணுறாங்கன்னா கூடுதலாக இவருக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக, இந்த தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக, மேலும் கூடுதலாக அவருக்கு தேர்தல் பணிகளில் உதவுவதற்காக 1 அல்லது 2 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அவங்களே யார் தான் நியமிக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் நியமிக்குது.
புரிஞ்சுதுங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளிலும் நியமிக்கப்படுவதுடன் தேர்தல் நடத்தும் அலுவலருடைய பணிகளை செயல்படுத்துவதில் பேருதவியாக இருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு தேர்தல் நடத்தும் அலுவலர் தேர்தல் நடத்தும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தேர்தல் நடத்தும் அலுவலரை நியமிப்பாங்க. ஓகேங்களா? அது யார் நியமிப்பாங்க? இந்திய தேர்தல் ஆணையம் தான். மாநில அரசுக்கிட்ட கலந்தாலோசித்து தான் என்ன பண்ணுவாங்க, அந்த தேர்தல் நடத்தும் அலுவலரை நியமிப்பாங்க. அந்த தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு ஒருத்தரோ அல்லது 2 பேரோ அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டில் தேர்தல் பணிகளை உதவுவதற்கு ஒன்றோ அல்லது 2 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை என்ன பண்ணுவாங்க, தேர்தல் ஆணையம் நியமிக்கும். அவங்க இவங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருப்பாங்க தேர்தல் பணிகளில். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் இருப்பார், தலைமை தேர்தல் அதிகாரி. இந்த ஸ்டேட்டில் நிறையா டிஸ்ட்ரிக் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு மாவட்ட தேர்தல் அதிகாரி இருப்பார். ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு தொகுதிகள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது நிறைய தொகுதிகள் இருக்கலாம். அப்போ அந்த தொகுதிக்கு இப்போ இவ்வளோ தொகுதி இருக்குன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் இருப்பாங்க, தேர்தல் நடத்தும் அலுவலர் பொறுப்பில் இருப்பாங்க. அவங்க யார், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, வாக்காளர் பதிவு அலுவலர், எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி வாக்காளர் பதிவு அலுவலருடையது. அப்போது தொகுதியில் ஒரு தொகுதியில் இருப்பாங்க, ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒரு வாக்காளர் பதிவு அலுவலர் இருப்பாங்க. அந்த வாக்காளர் பதிவு அலுவலருடைய வேலை என்னன்னா, அந்த தொகுதியுடைய வாக்காளர் பட்டியலை தயாரிக்கணும். ஓகேங்களா? சரி, இவங்களை யார் நியமிக்கிறாங்க? இந்திய தேர்தல் ஆணையம் தான். அது யாருக்கிட்ட, அந்த மாநிலத்துக்கும் அந்த யூனியன் பிரதேச அரசாங்கங்களுடன் கலந்தாலோசித்து என்ன பண்ணுவாங்க, வாக்காளர் பதிவு அலுவலரை நியமிக்கிறாங்க. இவங்க அரசாங்க அல்லது உள்ளாட்சி அதிகாரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாருங்க, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் இவருக்கு உதவி செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படுகின்றனர். அப்போ இந்த வாக்காளர் பதிவு அலுவலருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக 1 அல்லது 2 உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களை யார் நியமிக்கிறாங்க? இந்திய தேர்தல் ஆணையம் நியமிக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க, வாக்குச்சாவடி தலைமை அலுவலர், ப்ரெசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் யார்? வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பிற வாக்குப்பதிவு அலுவலர்களுடைய உதவியுடன் வாக்குச்சாவடியில் தேர்தல் நடத்துகிறார். வாக்குப்பதிவு அலுவலர்கள் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும், ஓகேங்களா, ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு தலைமை அலுவலர் இருப்பாங்க. ஓகேங்களா? வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிற வாக்குப்பதிவு அலுவலர்கள் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு தொகுதிக்கும் உங்களுக்கு என்ன இருப்பாங்க, வாக்குப்பதிவு அலுவலர்கள் இருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட்டோட அந்த வாக்குச்சாவடிக்கு என்ன பண்ணுவாங்க, தேர்தலை நடத்துவாங்க. அவங்க தான் அந்த வாக்குச்சாவடிக்கு ஹெட்டு. ஓகேங்களா? சரி, இந்த வாக்குச்சாவடி தலைமை அலுவலரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட தேர்தல் அதிகாரி. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் பார்த்தோம்ல, மாவட்ட தேர்தல் அதிகாரி தான் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்களை நியமிக்கிறாங்க. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களை நியமிக்கிறார். அப்போ இது போக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் இருப்பாங்க. அது போக வாக்குப்பதிவு அலுவலர்கள் அங்கே இருப்பாங்க கொஞ்சம் பேர். ஒரு வாக்குச்சாவடிக்கு பொறுப்பாக வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் இருப்பாங்க. அது போக வாக்குப்பதிவு அலுவலர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களை யார் நியமிக்கிறாங்க? மாவட்ட தேர்தல் அதிகாரி தான் நியமிக்கிறாங்க. இது மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். இது யூனியன் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த தேர்தல் நியமனங்களை யார் நியமிக்கிறான்னு, ஏன்னா அந்த இடத்துல மாவட்ட தேர்தல் அதிகாரி இருக்காததுனால அந்த நியமனங்களை வாக்குச்சாவடி தலைமை அலுவலரை யூனியன் பிரதேசங்கள்ல யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் தான் என்ன பண்ணுறாரு, நியமிக்கிறாரு. ஓகேங்களா? அப்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தலைமை அலுவலர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த வாக்குச்சாவடியில் தேர்தல் நடத்துகிறாங்க. அந்த வாக்குச்சாவடி தலைமை அலுவலரையும் பிற வாக்குப்பதிவு அலுவலர்களையும் யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா, மாவட்ட தேர்தல் அதிகாரி தான். இதுவே யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சுன்னா அங்கே யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் தான் நியமிக்கிறாரு. ஓகேங்களா?
அடுத்தது பாருங்க, தேர்தல் பார்வையாளர்கள். தேர்தல் பார்வையாளர்கள் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. எலெக்ஷன் அப்சர்வர்ஸ். இந்த தேர்தல் பார்வையாளர்களை யாரை நியமிக்கிறாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் அரசாங்க அதிகாரிகளை என்ன பண்ணும் அப்படின்னா தேர்தல் பார்வையாளராக நியமிக்கிறது. அப்போ இப்போ பார்த்த வரைக்கும் எல்லாமே தேர்தல் ஆணையம் தான் நியமிக்கிறாங்க, எல்லா போஸ்ட்டையும். ஒன்று மட்டும்தான், ஓகேங்களா, அந்த வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மட்டும்தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி நியமிக்கிறார். பாருங்க, இவங்களுடைய பொறுப்பு என்னன்னா இவர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்படுகின்றனர். அப்போ அந்தந்த தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் பார்வையாளர்களை நியமிக்கிறாங்க. அப்போ சட்டமன்ற தொகுதிகளுக்கோ இல்லை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கோ என்ன பண்ணுறாங்க தேர்தல் பார்வையாளர்களை நியமிக்கிறாங்க. என்ன எலெக்ஷன் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இவர்கள் தேர்தல் ஆணையத்தால் தரப்பட்ட பணிகளை என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. இவங்களோட டியூட்டி என்னன்னா தேர்தல் ஆணையம் என்னென்னலாம் சொல்லுதோ அதை செய்வாங்க. இவர்கள் ஆணையத்திற்கு நேரடி பொறுப்பானவர்கள். இவங்க டைரெக்டாக யார் கண்ட்ரோலில் இருக்காங்க, ஆணையத்துடைய பொறுப்பில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ சட்டமன்ற தொகுதிகளுக்கோ இல்லை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கோ இப்போ சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடத்துகிறாங்க. அப்போ சட்டமன்ற தொகுதிகளுக்கான பார்வையாளர், அந்த தேர்தல் பார்வையாளராக நியமிப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ நியமிக்கும் பொழுது இது நல்லா புரியும், எப்படி நியமிக்கிறாங்க, யார் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறது மறந்து போகுது அப்படின்னா அறிவிப்பு வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, லைட்டாக பார்த்துக்கோங்க. சரி, அப்போ நம்ம இப்போ எல்லா அதிகாரிகளையும் பார்த்துட்டோம், இதோட அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம 3 பார்த்தோமா. தலைமை தேர்தல் அதிகாரி பார்த்தோம், சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். தலைமை தேர்தல் அதிகாரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டேட் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஸ்டேட்டோடைய தேர்தல் பணிகளை மேற்பார்வையிறது தான் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட்டு நிறைய டிஸ்ட்ரிக்டாக பிரியுது. ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு என்ன இருப்பாங்க அப்படின்னா மாவட்ட தேர்தல் அதிகாரி இருப்பாங்க. அப்போ இந்த சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸரை யார் நியமனம் பண்ணுறாங்கன்னா தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸரையும் யார் தான் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா யாருங்க நியமனம் பண்ணுறாங்க, இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமனம் பண்ணுது. 2 பேர்த்தையுமே மாநில அரசுடன் கலந்து ஆலோசித்து தான் என்ன பண்ண முடியும், கலந்து ஆலோசித்து தான் நியமனம் பண்ண முடியும். இந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு என்னவா பிரியும், தொகுதியாக பிரியும். ஓகேங்களா. அப்போ இந்த தொகுதி இருக்கா, அப்போ இந்த தொகுதி உங்களுக்கு தொகுதியில் வாக்குச்சாவடிகள்லாம் நிறையா இருக்கும். அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்க தான் யாருங்க, என்னென்னா தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்க தான் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் இருப்பார், என்னென்னா வாக்காளர் பதிவு அலுவலர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புரிஞ்சுதுங்களா, அதாவது இந்த தொகுதியில் ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்க தான் தேர்தல் நடத்தும் அலுவலர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். அவங்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமனம் பண்ணும். அவங்கள பார்த்திங்கன்னா மாநில அரசுடன் கலந்தாலோசித்து இந்திய தேர்தல் ஆணையம் நியமனம் பண்ணும். அவங்களுக்கு சப்போர்ட்டாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தொகுதியிலேயே பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர் பதிவு அலுவலர் இருப்பாங்க. ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாக்காளர் பட்டியலை தயாரிப்பாங்க. அப்புறம் அந்த தொகுதிக்குள்ளே நிறைய வாக்குச்சாவடியில் இருக்கும். அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. அப்போ அந்த வாக்குச்சாவடி தலைமை அலுவலரை யாரை நியமிக்கிறாங்க, மாவட்ட தேர்தல் அதிகாரி நியமிக்கிறாங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா தேர்தல் நடத்தும் அலுவலர் தான் நியமிப்பாங்க. ஓகேங்களா. சரி, அப்போ கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் பார்வையாளர்கள், அவங்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமிக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா. இதில் வேறு பெருசு ஈஸி தான், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அதாவது இது என்னென்னா இது உங்களுக்கு அடுத்து யாருக்கு கீழே யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது. இந்த வாக்காளர் பதிவு அலுவலர் இங்கே பாருங்கள், இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே வாக்குப்பதிவு அலுவலர்கள் இருக்கும், இங்கே வாக்காளர் பதிவு அலுவலர் இருக்குது பாருங்கள். வாக்காளர் பதிவு அலுவலர் இவங்களோட வேலை வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறாங்க. அந்த தொகுதிக்கு எந்த தொகுதிக்கு நியமனம் பண்ணுறாங்களோ அவங்க வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறாங்க. இன்னொன்று பாருங்கள், இங்கே வாக்குச்சாவடி தலைமை அலுவலருக்கு அங்கே பாருங்கள் பிற வாக்குப்பதிவுக்கும் வாக்காளர் பதிவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் இருப்பாங்க. அந்த வாக்குச்சாவடிக்கு பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள். நம்ம முன்னாடி பார்த்தது வாக்காளர் பதிவு அலுவலர் அப்படிங்கிறவர் யாருன்னா அந்த தொகுதிக்கு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பாங்க.
இந்த வாக்குப்பதிவு அலுவலர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடிகள் இருக்கும். ஒரு தொகுதியில் நிறைய வாக்குச்சாவடி இருக்கும். ஒரு வாக்குச்சாவடியில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் ஒருத்தர் இருப்பாங்க. அது போக அந்த வாக்குச்சாவடிக்கு மற்ற வாக்குப்பதிவு அலுவலர்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே யார் தான் நியமனம் பண்ணுவாங்க? மாவட்ட தேர்தல் அதிகாரி. ஓகேங்களா? சரி, இப்போ நாம் இந்திய தேர்தல் ஆணையத்தை முடிச்சிட்டோம். அடுத்தது தேர்தல் சீர்திருத்தங்கள். அப்போது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தேர்தல் நடந்துச்சு. ஃபஸ்ட் எலெக்ஷனே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், 1951 டு 1952 நடந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சீர்திருத்தங்கள் நிறைய கொண்டு வராங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தான் நம்ம ஓட்டு போடுறோம். நம்ம ஓட்டு போட்டது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பேப்பரில் வெளியில் வரும், நம்ம இவங்களுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அது விழுந்துரும். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போது இவ்வளோ ஒரு முன்னாடி நம்ம ஆரம்பத்தில் அப்படி கிடையாது, சீட்டில் எழுதுறது அப்படிங்கிற மாதிரி பேலட் பாக்ஸ் சிஸ்டம். அது எவ்வளோ ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்திருக்கு இன்றைக்கு வரைக்கும். 1951 இன்றைக்கி நம்ம 2026 இருக்கோம். அப்போ அந்த தேர்தல் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வந்தது? அப்போ என்ன ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது? சீர்திருத்தங்களில் என்னென்ன பண்ணாங்க? அப்போ அந்த தேர்தலை சீர்திருத்தணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழுக்கள் அமைப்பாங்க. அந்த குழுவுடைய பரிந்துரையின்படி ஒன்றொன்னா அப்படியே என்ன பண்ணிகிட்டே வருவாங்க, சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவாங்க. சில டைம் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வழிகாட்டுதல் கொடுக்கும், நீங்கள் இதை இப்படி பண்ணுங்கள். இவிஎம்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஆகட்டும், இந்த நோட்டாலாம் இருக்குல்ல, இப்போ நமக்கு நன் ஆஃப் த எபோன்னு நம்ம சொல்கிறோம்ல, நோட்டா யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஓட்டு போடலாம் அப்படி கூட. அப்போ அது எல்லாமே யாருடைய வழிகாட்டுதல்? உச்சநீதிமன்றம் தான் வழிகாட்டல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ குழுக்கள் இருக்குது. அப்போ நிறைய குழுக்கள் இருக்குது. இந்த குழுக்களுடைய என்னென்ன பரிந்துரை அப்படின்னு பார்க்குறத விட வருடங்களை மெமரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த இந்திரஜித் குப்தா குழுவை பற்றி மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், தார்குந்த் குழு 1974. வருடங்கள் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? தார்குந்த் குழு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1974. அடுத்தது தினேஷ் கோஸ்வாமி குழு 1990. ஓரா குழு 1993. ஓரா குழு 1993. அடுத்தது இந்திரஜித் குப்தா குழு 1998. அடுத்ததே பார்த்திங்கன்னா இந்திய சட்ட ஆணையத்துடைய அறிக்கை. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் குழுவுடைய பேர் ரொம்ப முக்கியம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை, இங்கே இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை, இது 1999, இது 2004. வெங்கடச்சலையா தேசிய ஆணையம் எப்போங்க? 2002, இது நமக்கு தெரியும். வீரப்ப மொய்லி ஆணையம் 2007. டங்கா குழு 2010. டங்கா குழு 2010. அப்போ இதெல்லாம் இந்த குழுவுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தார்குந்த் குழு, தினேஷ் கோஸ்வாமி குழு, ஓரா குழு, இந்திரஜித் குப்தா குழு, டங்கா குழு. அப்புறம் வீரப்ப மொய்லி ஆணையம் இது தெரியும், 2007. வெங்கடச்சலையா தேசிய ஆணையம் 2002. இது ஃபஸ்ட்டு இந்த குழு, இந்த 1 2 3 4 5 குழு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது 2 பாருங்கள். அடுத்தது இது 2 பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப 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 முக்கியமானது. சரி, அப்போ தேர்தல் சீர்திருத்தங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்கில் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். ஓகேங்களா? பாருங்கள். அது ஃபஸ்ட்டே ரொம்ப முக்கியமானது. நமக்கு முன்னாடி ஓட்டு போடுற வயசு, முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் யார் சொத்து வச்சுருக்காங்களோ, யார் படிச்சிருக்காங்களோ, யார் வரி கட்டுறாங்களோ அவங்க தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் பெண்களுக்கு ஓட்டு இல்லாமல் இருந்துச்சு, அப்புறம் பெண்களுக்கு ஓட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வயசு 21 இருந்துச்சு. 21 வயசானவங்க எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அந்த வயசு என்ன பண்ணாங்க, குறைச்சாங்க. 21லேருந்து இப்போ என்னதுங்க 18 வயது நிரம்பியவர்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம், வாக்களிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 61வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1988 கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு 21 வயசு இருந்ததுங்க. 61வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1988 கொண்டு வராங்க. அதன் மூலமாக என்ன பண்ணாங்க, அந்த ஓட் போடுற வயசை 21லேருந்து 18 குறைச்சாங்க. இது நடைமுறைக்கு வந்தது 1989. அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த ஆக்ட் 1988ங்க. நடைமுறை அப்படின்னு பார்த்தா 1989. அதனால தான் 2 வருஷம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் நிறையா மாற்றம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், திருத்தி அமைத்தல் போன்ற தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஐயர் பணியில் சென்று தேர்தல் ஆணையத்தின் கீழ் பணிபுரிதல். அப்போ இதெல்லாம் ஐயர் பணியில் சென்று தேர்தல் ஆணையத்தின் இதெல்லாம் மாற்றங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஒரு தொகுதியில் வேட்பாளர்களை முன்மொழியும் நபர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் 10% அல்லது 10 வாக்காளர்கள் இதில் எது குறைவானதோ அதனை அதிகரித்தது. இப்போது
இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில் வேட்பாளரை முன்மொழியருக்கு நபர்கள் இவ்வளோ பேர் முன்மொழியணும், இவ்வளோ பேர் வழிமொழியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ அந்த எண்ணிக்கையை அதிகரித்தாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கே பார்த்தீங்கன்னா முன்மொழியறதுக்கும் வழிமொழியறதுக்கும் முன்னாடியில் 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். இப்போ அந்த எண்ணிக்கை மாறிடுச்சு. அது மாதிரி எல்லா இதுலேயுமே என்ன பண்ணாங்கன்னா அந்த எண்ணிக்கையை அதிகரித்தாங்க, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1989ஆம் ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இது ரொம்ப முக்கியம். இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இப்போ இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பார்த்தீங்கன்னா 1982 இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. 1982 கேரளாவில் பரவூர் அந்த தொகுதியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை சோதனை முறையாக பயன்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இவிஎம் எப்போ எந்த தொகுதியில் பயன்படுத்தினாங்கன்னா கேரளாவில் பரவூர் தொகுதியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? சரி, அப்புறம் அதுக்கப்புறம் தான் 1980ஆம் ஆண்டிலிருந்து அதை வந்து தேர்தலை இப்போ ஒரே இடத்துல தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும்னா அதனுடைய அம்சங்கள்லாம் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா இது சோதனை பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிறப்பாக இருந்ததுனால என்னென்னலாம் வந்து சிறப்பாக இருந்திருக்கலாம், +2 இருந்திருக்கலாம், -2 இருந்திருக்கலாம், இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம், என்னென்ன வகையில் கொண்டு வரலாம், அம்சங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1989 அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, அப்போது எப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினை நம்முடைய மக்களவை தேர்தலில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா 2004 தேர்தலில் பயன்படுத்துகிறாங்க. 2004 மக்களவை தேர்தலில் இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு பயன்படுத்திய தொகுதி எங்கன்னு கேட்டிங்கன்னா 1982 பரவூர். அந்த இதில் ஃபஸ்ட்டு எந்த மக்களவை தேர்தலில் இவிஎம் மிஷினை பயன்படுத்துகிறாங்கன்னா எங்கேங்க 2004. ஓகேங்களா? 2004 மக்களவை எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனில் இதை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். 1989ஆம் ஆண்டு வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதனை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அப்போ பாருங்கள் அந்த சில இடத்துலலாம் இப்படி பிரச்சனையாகும்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ அந்த வாக்குச்சாவடியை மற்றவர்கள் கைப்பற்றுவதற்கு அதனை தடுப்பதற்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்தலில் ஒத்தி வைக்கக்கூடிய நடைமுறை ஏற்படுத்தப்பட்டது. அது வந்து 1989. ஓகேங்களா? அதாவது அந்த நியூஸ் வரல, இவங்க வந்து இந்த வாக்குச்சாவடியை கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் வருது. அதை தடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தலையே அங்கே ஒத்தி வைப்பாங்க. சில இடத்துலலாம் அப்படி பண்ணுறாங்க. அப்போ அந்த நடைமுறை எப்போ வந்துச்சுன்னா 1989. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் வேட்பாளர்கள், சுயேச்சை என வகைப்படுத்தி வேட்பாளர்களை பட்டியலிடுதல். ஓகேங்களா? அந்த வேட்பாளர் வந்து இவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய வேட்பாளர், பதிவு செய்யப்பட்ட கட்சியுடைய வேட்பாளர், அங்கீகரிக்கப்படாத கட்சியுடைய வேட்பாளர், சுயேச்சை அப்படின்னு அந்த வேட்பாளர்களை தனித்தனியாக பட்டியலிடக்கூடிய அந்த சீர்திருத்தம் பண்ணாங்க. அடுத்தது வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரம் முன்பிருந்து அந்த பகுதியில் மதுபான விற்பனையை தடை செய்தல். வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு பாருங்க 42 நாள் 48 மணி நேரம் முன்பிருந்து அந்த பகுதியில் என்ன பண்ணக்கூடாது, மதுபான விற்பனை பண்ணக்கூடாது. அது ஒரு சீர்திருத்தம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னலாம் இருக்குன்ட்டு. அடுத்தது தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் எதிர்பாராமல் மரணம் அடைந்தால் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு மாற்று வேட்பாளரை பரிந்துரைப்பதற்கான வாய்ப்புடன் 7 நாட்கள் அவகாசம். அதாவது ஒரு வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடுறன்னு முடிவு பண்ணியாச்சு, மனுவில் தாக்கல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போ அவர் போட்டியிட போகிறாரு. அவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த கட்சிக்கு ஒரு மாற்று வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா அவங்க மாற்று வேட்பாளரை என்ன பண்ணலான்னா நியமிச்சுக்கலாம். அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை நியமிக்கலாம். ஆனால் அந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது 7 நாள். 7 நாட்களுக்குள்ளே நியமிக்கணும். அடுத்தது பாருங்க, தேர்தல் தினத்தன்று பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் எல்லாத்துக்குமே பாருங்க ஊதியத்துடன் விடுமுறை கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம தான் கேட்டுக்கணும்.
தேர்தல் தினத்தன்று பதிவு செய்யப்பட்ட எல்லா வாக்காளர்களுக்கும் ஊதியத்துடன் என்ன பண்ணணும், விடுமுறை கொடுக்கணும். நிறைய ப்ரைவேட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி, அதாவது ப்ரைவேட் இது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சும்மா, அதாவது அந்தந்த லோக்கல் ஏரியாஸ் அப்படின்னு வரும்பொழுது ஓகேங்களா, சின்ன சின்ன ஊர்களெல்லாம் பார்க்கும் பொழுது வேலை அப்படிங்கிறது ஊதியத்துடன் விடுமுறை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல இன்னுமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்த நாட்கள் எல்லாமே கண்டிப்பாக விடுமுறை கொடுக்கணும், விடுமுறை அளிக்கணும் எல்லாமே. அப்போவும் அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸில் பார்த்துட்டே இருங்க. இவங்க நாங்கள் அதாவது சுதந்திர தினத்தன்றோ இல்லை இப்போ ஏதோ குடியரசு தினம் முடிஞ்சிச்சு, குடியரசு தினத்தன்று பணிக்கு வர சொன்ன அவங்க மேலே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது, பணிக்கு வர சொன்னவங்க மேலெல்லாம். ஓகேங்களா, அப்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, ஆயுதங்கள் தடை பண்ணாங்க. அடுத்தது 1998 ஒரு அம்சம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக உள்ளாட்சி அதிகாரிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் பணியாளர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள், இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள், அரசு நிறுவனங்களின் பணியாளர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களின் ஊழியர்கள் ஆகியோர் தேர்தல் தினத்தன்று பணியில் ஈடுபடுத்த பணிக்கப்பட்டனர். அப்போது தேர்தல் தினத்தில் அந்த வாக்குச்சாவடியில் அங்கே இருக்கக்கூடியவங்களாம் யாருங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. அது ஓகேங்களா, அப்போ அவங்களெல்லாம் தேர்தல் பணியில் ஈடுபட பணிக்கப்பட்ட வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 தான். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், 1999 வாக்காளர்களில் ஓர் பிரிவினர் தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா 1999 இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டல் பேலட் அப்படின்னு சொல்லி தபால் வாக்குன்னு சொல்லிட்டு செலுத்துவாங்க. என்னென்னா தேர்தல் தினத்தன்னைக்கு தேர்தல் பணிகளை சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்கள என்ன பண்ணுவாங்க, அங்கே வேலை பண்ணுவாங்க. அப்போ அவங்க வேறு இடத்துக்கு தான் போய் வேலை பண்ணுவாங்க. அப்போ அவங்க தொகுதியில் அவங்க ஓட் போடணும்ல, அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா தபால் வாக்கு அவங்க செலுத்துவாங்க. ஓகேங்களா, தேர்தல் பணியில் ஈடுபடுறாங்க அவங்களாம். அவங்க எப்படி அவங்களும் ஓட் போடணும்ல, அவங்களும் வாக்காளர்கள் தானே. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தபால் வாக்கு கொடுக்குறாங்க. தபால் வாக்கினை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஓட் போட்டுக்கலாம். இது 1999 இந்த சிஸ்டமை கொண்டு வராங்க. அடுத்தது 2003 இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டு இராணுவ சட்டத்திற்கு இசைவான வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது என்னன்னா, இது தபால் வாக்கு. இது என்னன்னா பதிலி வாக்கு. இந்த பதிலி வாக்கு யாருன்னா இராணுவத்தில் பணிபுரிகிறாங்க, அவங்க வர முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பதிலி வாக்கு செலுத்தி அவங்களுடைய தொகுதிக்கு என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட தொகுதியில் ஓட் போட்டுக்கலாம். அப்போ அது எப்போ கொண்டு வராங்கன்னா 2003 கொண்டு வராங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, 2003 தேர்தல் ஆணையம் 2003 என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களின் முந்தைய குற்றச்சம்பவங்கள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய விவரங்களை பிரகடனப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2003 அதை கொண்டு வர நம்ம முன்னாடியே பார்த்தோம். உச்சநீதிமன்றம் வழிகாட்டியது என்ன வழிகாட்டியது, அந்த வேட்பாளர் என்ன பண்ணணும், தம் மேலே ஏதாவது குற்றங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லணும். அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய விவரங்களை கொடுக்கணும். தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய குடும்பத்துடைய சொத்துக்கள், கடன்களை பற்றி சொல்லணும், தன்னுடைய கல்வி தகுதிகளை பற்றி சொல்லணும். ஓகேங்களா, இந்த 3 சொல்லணும்னு சொன்னாங்கல்ல. அதன் அடிப்படையில் 2003 என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வேட்பாளர்கள் என்ன பண்ணணும், முந்தைய குற்றச்சம்பவங்கள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய விவரங்களை பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டது. அது எப்போ, 2003. அதே 2003 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம இதை பார்த்துட்டோம். மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. என்ன பண்ணாங்கன்னா வேட்பாளரின் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது, மேலும் வெளிப்படையான வாக்கெடுப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது என்னன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்க, மாநிலங்களவை தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும், இப்போ ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஆனால் குஜராத் ராஜ்யசபா சீட்டு வழியாக அவங்க என்ன பண்ண முடியும், ராஜ்யசபாவுக்கு போக முடியும். புரிஞ்சுதுங்களா? அதாவது இப்போ ஒரு மாநிலத்திலிருந்து அவங்க ராஜ்யசபா சீட்டு போகணும், ராஜ்யசபாவுக்கு போகணும் அப்படின்னா அவங்க அந்த மாநிலத்தில் தான் வசிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போது. ஆனால் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு சீட்டின்படி என்ன பண்ணுறீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு போகிறீங்கன்னா, தமிழ்நாட்டு சார்பாக ராஜ்யசபாவுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும்.
ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம எந்த மாநிலத்தில் வேணாலும் இருந்துட்டு எந்த மாநில சபா சீட்டுக்கு வேணாலும் நம்மளால் போக முடியும். அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அது என்ன பண்ணுறாங்க, 2003 தான் அந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுச்சு. எந்த மாநிலத்தில் இருந்து வேணாலும் எந்த மாநில சபா சீட்டுக்கு போகணும், அந்த மாநிலத்தில் தான் வசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது 2003 என்ன பண்ணாங்கன்னா, வேட்பாளருடைய தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களுக்கு என்ன பண்ணாங்க, விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. அப்போ அந்த தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களை காட்ட வேண்டியது கிடையாது. ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணாங்க, விதிவிலக்கு கொடுத்தாங்க 2003. அடுத்தது அரசாங்கமே இலவசமாக வாக்காளர் பட்டியலை வழங்குதல், இது ஒரு சீர்திருத்தம். அடுத்தது 2009 என்ன பண்ணாங்கன்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு என்ன பண்ணாங்க, சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. தேர்தலுக்கு பின்னாடி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அப்போ என்ன பண்ணுவாங்க, கருத்து கணிப்புகளெல்லாம் நடத்தி முடிவுகளெல்லாம் அறிவிப்பாங்க. அதுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. ஓகேங்களா. 2009 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அறிவிப்பதற்கே தடை விதிக்கலை, கட்டுப்பாடுகள் தான் விதிச்சிருக்கிறாங்க. அடுத்தது 2009 தேர்தலின் போது தவறான நடவடிக்கைகளில் ஈடும் நபர்களை தகுதி இழப்பு செய்வதுடன் 3 மாத காலத்திற்குள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மீதான விவரங்களை குறிப்பிட்ட அதிகாரி சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது 2009 என்ன பண்ணாங்கன்னா, தேர்தலில் ஏதாவது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அந்த நபர்களை தகுதி இழப்பு செஞ்சிடணும். அதுபோக 3 மாதத்துக்குள்ளே யார் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அவங்களுடைய விவரங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அதிகாரி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க. தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைத்து அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தது பிணை துணை. இப்போ ஒருத்தர் ஒரு தொகுதியில் தேர்தலில் நிற்கிறாரு அப்படின்னா, வேட்பாளர் நிற்கிறாருன்னா அவங்க என்ன பண்ணணும், டெபாசிட் பண்ணணுமா பார்த்தோம். அப்போ அந்த பிணை தொகை என்னாச்சு அப்படின்னா அதிகரிக்கப்பட்டுச்சு. அடுத்தது மாவட்டத்தினுள் மேல்முறையீட்டு அதிகாரிகளை நியமிக்கிறது, இது ஒன்று. அடுத்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். 2010 என்ன பண்ணாங்கன்னா, வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரெசிடென்ட் இந்தியன் நம்ம சொல்லுவோம்னா வெளிநாடு வாழ் இந்தியர், அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தது, வாக்குரிமை கொடுத்தது 2010. 2011 என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பை என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிகரிச்சாங்க 2011. ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு. 61வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 1988 மூலமாக 21 18 குறைக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி இந்த குழுலாம் பார்த்துக்கோங்க. தார்குந்த் குழு 1974, தினேஷ் கோசாமி குழு 1990, ஓரா குழு 1993, இந்திரஜித் குப்தா குழு 1998, டங்கா குழு 2010. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த முன்மொழியக்கூடிய அந்த வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறது. 1989 அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தொடர்பான அம்சங்கள்லாம், புதிய அம்சங்கள்லாம் ஏற்படுத்துறது. அதுக்கு முன்னாடியே 1982 என்ன பண்ணியிருக்காங்க, கேரளாவில் பரவூர் தொகுதியில் பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு பிறகு அது தொடர்பான அம்சங்கள் எல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. 2004 லோக்சபா எலெக்ஷனில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. 1989 இந்த தேர்தலை ஒத்திவைக்கக்கூடிய நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரம் முன்பிருந்து அங்கே மதுபான விற்பனைக்கு தடை செய்யப்பட்டது. ஒருவேளை அந்த ஒரு தொகுதியுடைய வேட்பாளரை நிற்பார், அவர் இறந்துட்டார் அப்படின்னா 7 நாட்களுக்குள்ள மாற்று வேட்பாளரை நியமிக்கணும். அடுத்தது தேர்தல் தினத்தன்று பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை கொடுக்கணும். அப்புறம் அந்த 1998 இந்த அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி அதிகாரிகள் இவங்களெல்லாம் தேர்தல் தினத்தன்று பணியில் ஈடுபடுத்தப்பட பணிக்கப்பட்டனர். 1999 தபால் வாக்கு, 2003 பார்த்தீங்கன்னா பதிலி வாக்கு. அதே மாதிரி 2003 பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேட்பாளர் தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய அந்த குற்ற சம்பவங்கள் தொடர்புடைய விவரங்களை என்ன பண்ணணும், சொல்லணும், பிரகடனப்படுத்தணும். அதே 2003 மாநிலங்களவை தேர்தல் தொடர்பான அந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி 2003 பயண செலவினங்களுக்கு விதிவிலக்கு. 2009 அந்த கருத்து கணிப்புகள் அது தொடர்பான கட்டுப்பாடு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிணைத்தொகை அதிகரிக்கப்பட்டுச்சு. 2010 வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 2011 தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது.
அடுத்தது பாருங்கள் கட்சித்தாவல் தடை சட்டம். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 மூலமாக கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இது என்னன்னா, இந்த கட்சித்தாவல் தடை சட்டம்னா பேர்லேயே இருக்குது பாருங்கள். கட்சித்தாவல், ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறாங்க, அப்போ அவங்கள தடை பண்ணுறது, தகுதி இழப்பு பண்ணுறது. அப்போ அது எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமாக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இழப்பு செய்யக்கூடிய நடைமுறை தான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம். இதனுடைய நோக்கம் எப்போ கொண்டு வந்த, இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க கட்சித்தாவல் தடை சட்டம் பொறுத்த வரைக்கும். இதில் என்ன பண்ணாங்க? இதற்காக இந்திய அரசியலமைப்பில் புதுசாக என்ன பண்ணாங்க? 10வது அட்டவணையை கொண்டு வராங்க. ஓகேங்களா? அப்போ 10வது அட்டவணை முன்னாடி நமக்கு 8 அட்டவணைகள் தான் இருந்தது. 9, 10, 11, 12 அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? 11, 12 என்னன்னு நம்ம பார்த்தோம், உள்ளாட்சி அமைப்புகள் ரிலேட்டடானது. அப்புறம் 9வது அட்டவணை நம்ம என்ன பார்த்தோம்? அதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 9வது அட்டவணையில் வச்சது எதுவுமே என்னதுங்க, 1951 இந்த செண்பகம் துரைராஜன் வழக்கில், அதன் அடிப்படையில் அந்த 9வது அட்டவணை வந்திருக்கும். அடுத்தது 10வது அட்டவணை பார்த்தீங்கன்னா இந்த 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 கொண்டு வராங்க. ஓகேங்களா? இது எது தொடர்பானது? கட்சித்தாவல் தடை சட்டம் தொடர்பானது. ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரையோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரையோ தகுதி இழப்பு செய்யக்கூடிய நடைமுறை தான் இது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சட்ட திருத்தம் இருக்குது பார்த்தீங்களா, 52வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தை மறுபடியும் ஒரு திருத்தம் பண்ணாங்க பாருங்கள். பின்னர் 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் இந்த இதில் இப்போ முன்னாடி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தில் ஒரு சிறு திருத்தம் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2003 எதன் மூலமாக? 91வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக திருத்தம் பண்ணுறாங்க. அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது கட்சி பிளவுறும் சூழலில் கட்சித்தாவலின் அடிப்படைகள் பொருந்தாது. அதாவது கட்சித்தாவல் தடை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னதுங்க, ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஒருத்தர் மாறுறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறது? தகுதி இழப்பு பண்ணுறது தான். இதுவே ஒரு கட்சி பிளவாகுது, ஓகேங்களா, ஒரு கட்சி பிளவாகுது, அப்போ பாதி பேர் இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க, அப்படிங்கும் பொழுது என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா அவங்கள தகுதி இழப்பு பண்ண வேண்டியதில்லை. அந்த கட்சித்தாவல் சட்டத்துடைய அடிப்படைகள் பொருந்தாது அப்படின்னு ஆட் பண்ணுறது எப்போ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003. ஓகேங்களா? சரி, இப்போ எப்பப்பெல்லாம் தகுதி இழப்பு பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணால் தகுதி இழப்பு பண்ணுறாங்க? கட்சித்தாவல் தடை சட்டத்தின் மூலமாக எப்பப்போலாம் தகுதி இழப்பு பண்ணுறாங்க பாருங்கள். எக்கட்சியினை சார்ந்தவராக இருப்பினும் அவையின் ஓர் உறுப்பினர் தனது விருப்பத்தின் அடிப்படையில் உறுப்பினர் பதவியை விட்டு விலகுதல். ஓகேங்களா? அதாவது அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலுமே சரி, அவையின் உறுப்பினர் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் உறுப்பினர் பதவியை விட்டு விலகினாங்க அப்படின்னா அவங்கள தகுதி இழப்பு பண்ணலாம். அடுத்தது, தான் சார்ந்த கட்சியின் வழிகாட்டுதலுக்கு எதிராக வாக்களித்தல் அல்லது வாக்களிப்பில் இருந்து கட்சியின் முன் அனுமதியின்றி விலகி இருத்தல் ஆகியவற்றால் தகுதி இழப்பு செய்யப்படலாம். அதாவது நிறைய வாக்களிப்பு தீர்மானங்கள்ல நடக்கும், நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? அப்போது அந்த கட்சி எதற்கு வாக்களிக்க சொல்லுதோ, எதுக்கு ஆதரவாவோ எதிராவோ வாக்களிக்க சொல்லுதோ அதுக்கு அப்படி தான் வாக்களிக்கணும். அந்த கட்சி என்ன வழிகாட்டுதோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணணும், அந்த உறுப்பினர் வாக்களிக்கணும். அப்போ தான் சார்ந்த கட்சியின் வழிகாட்டுதலுக்கு எதிராக வாக்களித்தாலோ அல்லது அவங்கக்கிட்ட முன் அனுமதி கேட்காமலேயே வாக்களிப்பிலிருந்து விலகி இருந்தாலோ அப்போ தகுதி இழப்பு பண்ணுவாங்க கட்சித்தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையின் படி. ஓகேங்களா? அடுத்தது, ஒரு சுயேட்சை வேட்பாளர், அவர் ஒரு சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிருப்பார். ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் மற்றொரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவையிலிருந்து அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார். அப்போ ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருக்கிற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்தாருன்னா அவரை நம்ம என்ன பண்ணலாம், தகுதி இழப்பு பண்ணலாம். ஒரு நியமன உறுப்பினர், இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை பற்றி இந்த 3 பாயிண்ட் பேசிச்சு. இப்போ நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க, மாநிலங்களவையில் சரி மக்களவையில் உங்களுக்கு நியமன உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள்
ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். நியமன உறுப்பினர் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மக்களவையில் இப்போ நியமன உறுப்பினர் இல்லை, மாநில சட்டமன்றங்களில் நியமன உறுப்பினர்கள் கிடையாது. அப்போ ஒரு நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டாரு, ஏதேனும் அரசியல் கட்சி, ஏன்னா அவர் ஒரு நியமன உறுப்பினர் தான், ஏதேனும் அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துட்டாருன்னா அவரும் பதவியிலிருந்து நீக்கப்படுவாங்க. இந்த 4 பாயிண்ட்டு. ஒன்று என்னது, தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் உறுப்பினர் பதவியை விட்டு விலகிறாங்கன்னா அவங்க தகுதி இழப்பு பண்ணிடலாம். இல்லை தான் சார்ந்த கட்சியின் வழிகாட்டுதலுக்கு எதிராக வாக்களிக்கிறது, அப்புறம் வாக்களிக்கிறதுலேருந்து அவங்கக்கிட்ட முன் அனுமதி கேட்காமலே விலகி இருக்கிறது, அப்புறம் சுயேட்சை வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணுறது, இன்னொரு கட்சியில் சேர்வது, அதாவது மற்றொரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரும் தகுதி இழப்பு பண்ணுவாங்க. ஒரு நியமன உறுப்பினராக இருந்தார்னா அவர் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாதத்துக்குள்ளே ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். அடுத்தது பாருங்க, இதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கு. என்னென்ன விதிவிலக்குகள் இருக்கு பாருங்க. ஒரு கட்சி மற்றொரு கட்சியுடன் இணைக்கப்படும் பொழுது கட்சி தாவலின் அடிப்படையில் ஒரு உறுப்பினரின் மீது நடவடிக்கை எடுப்பதில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. ஒரு கட்சியே இன்னொரு கட்சியில் இணைக்கப்படும்ல, அப்போ கட்சி தாவலின் அடிப்படையில் என்ன பண்ண முடியும், அவங்க அப்படின்னா அந்த இதுக்கு போவாங்க. ஒரு கட்சி அந்த கட்சியில் இணைக்கப்படுது அப்படிங்கும் பொழுது அப்போ நீங்கள் அந்த கட்சி தாவலின் அந்த கட்சிக்கு போனால் அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் பதவி இழப்பு அந்த உறுப்பினரை பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்க, சபையை வழிநடத்தும் பொறுப்பிற்கு ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் தனது கட்சி உறுப்பினர் பொறுப்பிலிருந்து சுய விருப்பத்தின் அடிப்படையில் வெளியேறினாலும் அப்பதவியிலிருந்து விடுபட்ட நிலையில் மீண்டும் கட்சியில் சேரலாம் என்பது மற்றொரு விதிவிலக்கு. நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம், தன்னுடைய உறுப்பினர் பதவியை ஒருத்தர் தன்னுடைய உறுப்பினர் பதவியை விட்டாரும், அந்த பதவியை விட்டாலும் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, விருப்பத்தின் அடிப்படையில் தன்னுடைய உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுனா அவங்களை என்ன பண்ணிடுறது, தகுதி இழப்பு பண்ணிடுறோன்னு சொல்கிறோம். இப்போது ஒரு அவையை நடத்தக்கூடிய ஒரு தலைவர், ஓகேங்களா, அவை தலைவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபையை வழிநடத்தும் பொறுப்பிற்கு ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுறார். ஏன்னா உறுப்பினர்களில் ஒருத்தர் தான் அவையை நடத்தக்கூடிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவர் அப்போது தன்னுடைய கட்சி பொறுப்பிலிருந்து சுய விருப்பத்தின் அடிப்படையில் விலகிறாரு. விலகிட்டு அந்த அவைத்தலைவர் போஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சேர்ந்தாரு அப்படின்னா அப்போ அவங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா பதவி இழப்பு பண்ணக்கூடாது. வெளியேறினாலும் அப்பதவியிலிருந்து விடுபட்ட நிலையில் மீண்டும் கட்சியில் சேரலாம். அவர் அவைத்தலைவராக இருக்காரு, அவர் அவையை நடத்தக்கூடிய சபையை நடத்தக்கூடிய பொறுப்பிற்கு அவர் வராரு. அப்போ என்ன பண்ணுவார், எனக்கு காமனாக இருக்கணும், அப்போ தன்னுடைய கட்சி உறுப்பினர் பதவியை என்ன பண்ணுறாருன்னா விலகிறாரு, அதிலிருந்து விலகிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவர் விருப்பத்தின் அடிப்படையில் பதவி விலகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுதி இழப்பு பண்ணக்கூடாது. அதாவது மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மீண்டும் அந்த பதவியிலிருந்து வெளியில் வந்துட்டு மீண்டும் அந்த கட்சியில் அவர் என்ன பண்ணலாம், சேரலாம். இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. அப்போ 2 விஷயங்கள் இருக்குது. மற்றொரு கட்சியுடன் இணைக்கப்படும் பொழுது என்ன பண்ணக்கூடாது, தகுதி இழப்பு பண்ணக்கூடாது. அதே மாதிரி சபையை வழிநடத்தக்கூடிய பொறுப்பிற்கு ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் தன்னுடைய கட்சி உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகிட்டு மறுபடியும் அந்த பதவியிலிருந்து விடுபட்ட நிலையில் மீண்டும் கட்சியில் சேரலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. இன்னொன்று என்ன பார்த்தோம், அந்த 1991 அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 கட்சி பிளவுறும் சூழலில் கட்சி தாவலின் அடிப்படைகள் பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, சரி இப்போ இவங்களுக்கு தகுதி இழப்பு இருக்குல்ல, அந்த தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அந்த அவையை யார் நடத்துகிறாங்களோ அவையை நடத்தும் பொறுப்பில் உள்ளவரே கட்சித்தாவல் தொடர்பான தகுதி இழப்பு பிரச்சனைகளை இறுதி செய்வார். இவங்கள பதவி நீக்கம் பண்ணலாம், கட்சித்தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் இவங்களை பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை யார் தான் எடுப்பார், சபாநாயகர் தான் எடுப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அவைத்தலைவர் எந்த அவையோ அந்த அவைத்தலைவர், அப்போ சபாநாயகராக தான் இருப்பார். ஓகே. அடுத்தது அப்போ இது தொடர்பான ஓகேங்களா விதியை யார் உருவாக்குறாங்க, ஓகேங்களா. இப்போ இந்த தீர்மானிக்கிறாங்க. ஓகே. அப்போ இந்த கட்சித்தாவல் தடை சட்ட தொடர்பாக இந்த ப்ராசஸில் இவங்களை ரிமூவ் பண்ணலாம், இந்த மாதிரி விதிகள் இதெல்லாம் மீறினா தகுதி இழப்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விதிகளை ஒன்று உருவாக்கணும்ல, அந்த சட்டத்தின் அடிப்படையில் விதிகளை உருவாக்கணும்ல. அப்போ அந்த விதிகளை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் 10வது அட்டவணையில் உள்ள அம்சங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய விதிமுறைகளை உருவாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா அவையை நடத்துபவருக்கே இருக்கு. தீர்மானிக்கும் அதிகாரமும்
அவைத்தலைவருக்கு தான். விதியை உருவாக்கக்கூடிய அதிகாரமும் அவைத்தலைவருக்கு தான். அந்த விதிகள் 30 நாட்களுக்குள்ள அவையில் தாக்கல் செய்யப்படணும். அதை பார்த்துக்கோங்க. அவற்றினை குறிப்பிட்ட அவை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், நிராகரிக்கவும் செய்யலாம். மேலும் ஒரு உறுப்பினர் தனது விருப்பத்தின் அடிப்படையில் அந்த விதிகளை மீறுவது என்பதனை அவை மரபுகளை மீறிய செயலாக கருதி நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் அவையை நடத்துபவருக்கு உள்ளது. அப்போ அவர் விதியை உருவாக்குறாரு அவைத்தலைவர். அப்போ அந்த விதியை யாராவது மீறினாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் அவைத்தலைவருக்கு இருக்குது. ஓகேங்களா? இது லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த சட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. இதனால் என்னங்க யூஸு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். சட்டத்தினை திறனாய்வு செய்தல். பதவிகள் அல்லது பொருள் சார்ந்த ஆதாயங்களுக்காக அரசியலில் கட்சித்தாவலை மேற்கொள்ளும் செயல்களை தடுக்கும் வகையில் அரசமைப்பின் 10வது அட்டவணை வடிவமைக்கப்பட்டுள்ளது. 10வது அட்டவணை அதாவது என்னன்னா, ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக பணம், பதவிகள். நாங்கள் இங்கே வாங்க உங்களுக்கு பதவிகள் கொடுக்குறோம், இல்லை பணம் கொடுக்குறோம், அந்த ஆசை தான். அதுதானே. அப்போது ஒரு பொருள் சார்ந்த ஆதாயங்களுக்காகவும் பதவிகள் சார்ந்த ஆதாயங்களுக்காகவும் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவக்கூடிய அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு தவறு தானே. அப்போ அதை தடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா அரசமைப்பிலேயே இது கொடுத்துருக்காங்க. அதன் முன்னிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. கொள்கையற்ற மற்றும் அறநெறிக்கு புறம்பான வகையில் மேற்கொள்ளும் கட்சித்தாவல்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்திய நாடாளுமன்ற மக்களாட்சியின் மாண்பினை இது வலுப்படுத்துகிறது. அதாவது இப்போ நம்ம நிறைய பேர் ஓட் போட்டு ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது, ஓகேங்களா? இவங்க இந்த கட்சியில் இருக்காங்கன்னு நம்ம ஓட்டு போடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் அந்த மனிதரை பார்த்து ஓட் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓட் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போது நம்ம மக்களாட்சி நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அவங்கள. இந்த கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள ஓட் போடுறோம். அவங்க அதுக்கப்புறம் போய் இன்னொரு கட்சியில் ஜெயிச்சதுக்கப்புறம் போய் இன்னொரு கட்சியில் போய் சேர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த மக்களாட்சி அப்படிங்கிற அந்த மாண்பு குறைக்கப்படுகிறதில்ல. அப்போ இந்த சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்திய நாடாளுமன்ற மக்களாட்சி மாண்பினை இது வலுப்படுத்துது இந்த சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி மாறும் மனப்பாங்கினை கட்டுப்படுத்தும் வகையில் அரசியல் கட்டமைப்பினை உறுதியாக இது வலுப்படுத்துது. கட்சிகள் இணைப்பதன் மூலம் சட்டமன்றத்தில் உள்ள கட்சிகளை மறுசீரமைப்பு செய்ய வாய்ப்பை இது ஏற்படுத்துது. தற்போது உள்ள அரசியல் கட்சிகளுக்கு அரசமைப்பு அடிப்படையில் தெளிவாக எனதுங்க அங்கீகாரம் வழங்குகிறது. அப்போ இது ஒரு அரசியல் கட்சிகளுக்கு இது ஏன்னா தன்னோட கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு அவங்க போகிறாங்க, ஓகேங்களா? அப்படிங்கும் பொழுது அதை தடை பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதா தானே இருக்குது, ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அடிக்கடி இதை கேட்டுகிட்டே இருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த சட்ட திருத்தத்தை கேட்குறாங்க. அதிகமாக அந்த 1985 ஆண்டு சட்ட திருத்தம் 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 இந்த வருடத்தை அடிக்கடி கேட்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த சட்ட திருத்தத்தை பார்த்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அதில் ஒரு லைட்டாக சேஞ்ச் பண்ணாங்கல்ல, அதை பார்த்துக்கோங்க. 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003. அதுக்கப்புறம் தகுதி இழப்பு எந்த காரணத்துக்காகலாம் பண்ணுறாங்க, 2 பாயிண்ட் அந்த விதிவிலக்கு என்னென்ன, அவ்வளோதான். அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் நோட்ஸ் எடுக்கணும் எல்லாத்துக்கிட்டையுமே. நீங்கள் நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுதுங்கன்னு சொல்கிறீங்கள, ஒரே ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் கிளாஸ் எடுக்கும் பொழுது நான் சொல்கிறத கேட்டுட்டு சொல்ல சின்ன சின்னதாக நோட்ஸ் எடுங்க. சின்ன பாயிண்ட்டு நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் நோட்ஸ் எடுங்க. ஸ்பீடை எடுத்து பழகுங்க. உண்மையாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ஒரு வாரம் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் உண்மையாலுமே அது உங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் அப்படி நோட்ஸ் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா, நான் சொல்கிறதையும் கேட்பீங்க, நீங்கள் நோட்ஸே எடுப்பீங்க. அப்போ என்ன ஆகும், 2 டைம் அந்த இடத்துல படிக்கிறதுக்கு அது சமம். புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன ஆகும், நல்லா மைண்டில் சேவ் ஆகும். நீங்கள் அதை ரன்னிங் நோட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு படித்து பாருங்கள், உடனே நீங்கள் படிச்சிருவீங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் அதை முடிச்சிருவீங்க. சிம்பிளாக முடிஞ்சு போயிடும், ஓகேங்களா? ஸ்பீடாக டக்குன்னு எழுதி பாருங்கள். நான் ஒரு பாயிண்டெல்லாம் ஸ்லோவாக தான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் 2-3 இது எழுதி வச்சிடலாம். அந்தளவுக்கு தான் நான் ஸ்லோவாக சொல்கிறேன். அப்போ அப்படி நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ 1 மணி நேரமா, 1 மணி நேரம் வீடியோனா அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் நோட்ஸும் எடுத்துருவீங்க, கிளாஸும் கவனிச்சிருவீங்க.
புரிஞ்சு ஸ்கூலில் காலேஜ்லாம் நம்ம அப்படி தானே பண்ணியிருப்போம். போர்டில் நடத்த டக்குன்னு அப்போ நம்மளை எழுத வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். நான் சொல்கிறதையும் நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டே எழுதணும்ல. அப்போ நான் சொல்கிறதையும் கவனிப்பீங்க, உங்களோட கான்சன்ட்ரேஷனும் சிதறாது. இது ஒன்று இருக்குது தெரியுங்களா? நீங்கள் நான் சொல்ல இப்போது நீங்கள் நோட்ஸில் எதுவுமே எடுக்காமல் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு என்ன ஆகும்னா கான்சன்ட்ரேஷனில் சிதறும். ஆனால் இதுவே ஏன்னா இது வீடியோ தானே, நம்ம பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம், அந்த மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் சொல்கிறது கேட்க உங்களுடைய கான்சன்ட்ரேஷனுடைய அந்த லிசனிங் பவர் அதிகமாகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்போ ஏன்னா நீங்கள் நல்லா கவனிப்பீங்க, நோட்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காகவே நல்லா கவனிப்பீங்க. அப்போ எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் பாருங்கள். அப்போ ஒரு 2-3 இடத்துல மட்டும் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா பிடிஎஃப் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அப்போ அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் எல்லாமே முடிச்சிருவீங்க. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறதுனா, இப்போ வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பிடிஎஃப் வச்சு நோட்ஸ் எடுக்கிறீங்க. அப்போ வந்து இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஆகுது. அப்போ ஒரு வீடியோ பார்க்குறக்கு 1 மணி நேரம், அப்புறம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் அப்படி ஆயிடுது. இப்போ நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நான் முடிக்கிறப்பவே நீங்கள் நோட்ஸையும் முடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் படித்தா போதுமானது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சிலருக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். கஷ்டமாக இருக்குன்னா விடாதீங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஐயோ நீட்டாக இருக்கும், கடகடன் ஸ்பீடாக எழுதுங்க, அது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? முன்ன பின்ன தான் இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங்கில், நம்ம ஸ்பீடாக எழுதுகிறோம்ல, அப்போ ஹேண்ட் ரைட்டிங்கில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பரவாயில்ல, அதனால் என்ன, ஓகேங்களா? நமக்கு கண்டென்ட்டு தான் நீங்கள் முக்கியம். அப்போ எழுத உங்களோட அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக போக அந்த ஹேண்ட் ரைட்டிங் என்ன ஆயிரும்னா சரியாயிரும், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். சரி, இதை தீர்மானிக்கும் அதிகாரம் இதெல்லாம் பார்த்துட்டோமா? விதியை உருவாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டோம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திரஜித் குப்தா குழுவை பற்றி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அந்தந்த குழுவில் எந்தெந்த வருடம்னு பார்த்துட்டோம். இப்போ இந்திரஜித் குப்தா குழு இது எதை தொடர்பான குழுன்னா தேர்தல் தொடர்பான குழு தான். இது வந்து அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்கள் குறித்த குழு. ஏன்னா இந்திரஜித் குப்தா குழு எது தொடர்பானது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே வந்து கேட்டுடலாம். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, எந்த ஆண்டு இந்த குழு அமைச்சாங்கன்னா 1998 அமைச்சாங்க. இக்குழு என்ன பண்ணுது அப்படின்னா, அரசியல் கட்சிகளுக்கு அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்களை நடத்துவதற்கு அரசமைப்பு அம்சங்கள், சட்டக்கூறுகள், பொது விருப்பம் போன்றவற்றினை கொள்கை அடிப்படையில் ஆராயும் அதிகார வரம்பினை கொண்டிருந்தது. அப்போ அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் அவங்க நடத்துகிறாங்க, அதுக்கு வந்து அரசின் நிதியுதவி எப்படி இருக்கலாம் அதை பற்றி ஆராய்வதற்கான என்னதுங்க ஒரு குழு தான் இந்த அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்கள் குறித்த இந்திரஜித் குப்தா குழு. இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, குறைவான நிதி ஆதாரங்களை கொண்ட கட்சிகளும் மிகுதியான நிதி ஆதாரங்களை கொண்ட கட்சியுடன் தேர்தலில் போட்டியிடக்கூடிய சூழல் உருவாகும். அரசின் நிதியுதவி அந்த தேர்தலுக்கு கிடைக்குது, அந்த தேர்தல் வேட்பாளருக்கு கிடைக்குது. அப்படிங்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, அந்த கட்சிக்கு கிடைக்குது அப்படின்னா குறைவான நிதி ஆதாரங்களுடைய கட்சியும் போட்டியிடும், ஓகேங்களா? மிகுதியான இவங்க கூட குறைவான நிதி ஆதாரங்களை கொண்ட கட்சிகளும் மிகுதியான நிதி ஆதாரங்களை கொண்ட கட்சியுடன் இவங்க கூட போட்டியிடுவதற்கு இது ஒரு சூழலை ஏற்படுத்தும், அரசின் நிதியுதவி கிடைச்சிச்சு அப்படின்னா, ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது இதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 கூடுதல் வரையறைகளை சொன்னாங்க. அரசின் தேர்தல் நிதி சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. தேர்தல் நிதி என்னதுங்க, சுயேட்சை வேட்பாளருக்கு வழங்கப்பட மாட்டாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாக்காளர்கள் மத்தியில் பிரபலமாக இருப்பதுடன் தங்களுக்கென தேர்தல் ஆணையத்தால் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள தேசிய அல்லது மாநில கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் அரசின் தேர்தல் நிதியுதவி வழங்கப்படும் சொல்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் அவற்றின் வேட்பாளர்களுக்கு சில வகையினங்கள் மட்டுமே குறுகிய காலத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 சொல்கிறாங்க. ஒன்று சுயேட்சை வேட்பாளர்களுக்கு தேர்தல் நிதி வழங்கப்படக்கூடாது. அதுக்கப்புறம் தேசிய அல்லது மாநில கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு மட்டுமே என்ன கொடுப்பாங்க அப்படின்னா தேர்தல் நிதியுதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த குழு என்ன பரிந்துரைக்குது அப்படின்னா, தனியாக தேர்தல் நிதியை உருவாக்கணும். அப்போ தேர்தல் நிதி அரசு கொடுக்குது, அப்போ அதுக்கு என்ன பண்ணால் முன்னாடியே நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கணும். அதில் மத்திய அரசின் சார்பாக வருடத்திற்கு எவ்வளோ போடணும், 600 கோடி ரூபாயும் அனைத்து மாநில அரசுகளும் அதற்கு நிகரான பங்களிப்பினை ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ள வேண்டும். இவங்க 600 கோடி போடணும்.
இதுக்கு ஈக்குவலாக எல்லா மாநில அரசுகள் போடணும். அதாவது ஒரு மாநில அரசே 600 கோடி போடணும்னு சொல்ல, இந்த 600 கோடி ரூபாய்க்கு ஈக்குவலாக எல்லா மாநிலங்களும் அவங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும். எல்லா மாநிலங்களுடைய பங்களிப்பு 600 கோடியாக இருக்கணும். சேர்த்தி எல்லா மாநிலங்களுடைய பங்களிப்பு சேர்த்து 600 கோடி ரூபாயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. மேலும் இக்குழுவின் பரிந்துரையில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் அரசிடமிருந்து தேர்தல் நிதியை பெறும் தகுதியுள்ளவர்களாவதற்கு கடந்த நிதியாண்டில் வருமான வரி செலுத்தி இருக்க வேண்டியது அவசியம். அப்போ இந்த பரிந்துரையில் என்ன சொல்லியிருக்காங்க? அரசியல் கட்சிகளுக்கோ அந்த வேட்பாளருக்கோ அரசிடமிருந்து நிதி வேணும் அப்படிங்கிற தகுதி என்ன அப்படின்னா, அப்போ கடந்த நிதியாண்டில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? வருமான வரி செலுத்தி இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அவங்களுடைய பரிந்துரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1998 கொண்டு வராங்க. ஓகேங்களா? 98 கொண்டு வராங்க. இது என்னன்னா, இதன் மூலம் என்னன்னா, இந்த மத்திய அரசு தேர்தலில் அதுக்கு நிதி கொடுக்கறதன் மூலமாக குறைவான நிதி ஆதாரங்களை கொண்ட கட்சிகள் மிகுதியான நிதி ஆதாரங்களை கொண்ட கட்சியுடன் போட்டியிடக்கூடிய சூழல் உருவாகும். அதே மாதிரி இவங்க என்ன பரிந்துரைக்கிறாங்க? சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. தேசிய அல்லது மாநில கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். தனியாக தேர்தல் நிதியை உருவாக்கணும். அதில் வருஷத்துக்கு மத்திய அரசு 600 கோடி ரூபாயை கொடுக்கணும். அது போக மாநில அரசுகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது எல்லா மாநில அரசுகளும் சேர்த்தி அவங்களுடைய பங்களிப்பு மொத்தமாக எவ்வளோ இருக்கணும்னா அந்த 600 கோடி ரூபாய்க்கு சமமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சென்ற நிதியாண்டில் என்னவா இருக்கணும்? வருமான வரி செலுத்தி இருக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் அவங்க சொன்ன பரிந்துரைகள். ஓகேங்களா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நோட்டா நன் ஆஃப் த எபோ அப்படின்னு சொல்கிறோம். மேற்கண்டவர்கள் எவரும் இல்லை. உங்களுக்கு 2013 டைமில் 2013 அந்த டைமில் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டியிருப்பாங்க இந்த நன் ஆஃப் த எபோ ஆப்ஷனை. NONE. ஓகேங்களா? NONE ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இது என்னென்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நன் ஆஃப் த எபோ கிடையாது, அதுக்கு வேறு எது பயன்படுத்தியிருப்போம். இப்போ நமக்கு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் கடைசியாக நோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணலாம்? மேலே அந்த வேட்பாளர்கள் பேர்லாம் இருக்கும். ஓகேங்களா? வேட்பாளர்கள் பேர்லாம் இருக்கும். கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா நோட்டா. நமக்கு யாருக்குமே ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணலான்னா பதிவு பண்ணலாம், ஓட் போடலாம். நோட்டாக்கு ஓட் போடலாம். ஓகேங்களா? சரி பாருங்கள். சரி, இப்போ இந்த நோட்டால் அதிகமாக வாக்கு பதிவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்போது வேட்பாளர்களுடைய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறத விட நோட்டாவுடைய எண்ணிக்கை அதிகமாக. இப்போ 100 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ABC அடுத்தது பார்த்திங்கன்னா நோட்டா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவங்க ஒரு நோட்டை ஒரு 60 வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஒரு 20 வாங்குறாங்க. இவங்க ஒரு 9. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 வாங்குறாங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது யாரோடைய இது அதிகமாக இருக்குது? இப்போது நோட்டாவோட தானே அதிகமாக இருக்குது. அவங்கள சொல்கிறேன். அப்போ யார் மறுபடியும் எலெக்ஷன் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கப்புறம் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் அது ஒருவேளை இது பாருங்க, இது அதிக எண்ணிக்கையாக இருக்குது, 60 இருக்குது. அப்படிங்கும் பொழுது அப்போ பிரச்சனையாகும். அதாவது இது வரைக்கும் அப்படி நடக்காது, ஏன்னா நோட்டால் கம்மியான இது தான் வந்திருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோட்டால் எல்லா வேட்பாளர்களை விட நோட்டால் அதிகமான வாக்கு விழுந்தாலுமே வேட்பாளர்களில் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க, வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவிப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது சொன்னேன். ஆனால் இது அப்படி நடந்தால் தான் நமக்கு அது எப்படி அங்கே அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்தது தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கக்கூடிய வாக்காளருடைய உரிமை தான் இந்த நன் ஆஃப் த எபோ. உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டும் வகையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் மேற்கண்ட எவரும் இல்லை எனும் வாய்ப்பினை வாக்காளர்களுக்கு வழங்கும்படி உத்தரவிட்டது. எப்போ? 2013. ஓகேங்களா?
2013 என்ன சொல்கிறாங்க, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இந்த நன் ஆஃப் த எபோன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனையும் வையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த யாருக்கு வாக்களிக்க விரும்பலை அப்படிங்கிறது இப்போ தான் கொண்டு வர்றாங்களா? முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டால் இருந்துச்சு, ஆனால் அது நமக்கு பெருசாக தெரியல. பாருங்கள், நோட்டா அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு வரை எதிர்மறை வாக்கினை செலுத்த விரும்பும் வாக்காளர்களுக்கு தனி வாக்குச்சீட்டு தரப்படுவதுடன் ஒரு பதிவேட்டில் அவர்களுடைய பெயரும் பதிவு செய்யப்படும். அப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, எதிர்மறை வாக்கு யாருக்குமே வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறத அந்த எதிர்மறை வாக்கினை செலுத்த விரும்பும் வாக்காளர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தனி வாக்குச்சீட்டு கொடுப்பாங்க. தனி வாக்குச்சீட்டு கொடுப்பதுடன் ஒரு பதிவேட்டில் அவங்களுடைய பெயரும் பதிவு செய்யப்படும். பாருங்கள், இது எவ்வளோ ஒரு ரிஸ்க் தான். நான் பெருசாக யாருக்கு போக மாட்டாங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 பிரிவு 49 கூறுவது என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாக்காளர், இது முன்னாடி ஓகேங்களா, வாக்காளர் தனது வாக்காளர் வரிசை எண்ணை 17A படிவத்தில் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம். இது முன்னாடி இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 இருக்கக்கூடிய பிரிவு 49 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம யாருக்குமே வாக்களிக்க விரும்பலை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, நம்மளுடைய வாக்காளர் வரிசை எண்ணை 17A அந்த படிவத்தில் பதிவு செஞ்சுட்டு எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம். அப்போ நமக்கு ஒரு தனி வாக்குச்சீட்டு கொடுப்பாங்க, நம்மளுடைய பெயரை ஒரு பதிவேட்டில் எழுதி வச்சுக்குவாங்க. பெருசாக யாரும் இதை சூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நமக்கு என்னது இருக்குது, டைரெக்டாகவே நோட்டானே வந்துருச்சு. இப்போ முன்னாடி இந்த என்ன படிவம், இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் எந்த பிரிவுன்னு கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள், இந்த நாடுகள்லாம் பின்பற்றுறது இந்த நோட்டாவை. கொலம்பியா, உக்ரைன், பிரேசில், வங்கதேசம், ஃபின்லாந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், சிலி, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், கிரீஸ் இவங்கெல்லாம் பின்பற்றுறாங்க. சில சமயங்களில் அமெரிக்காவும் இதனை அனுமதிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. 1975ஆம் ஆண்டு முதல் டெக்சாஸ் மாகாணம் இந்த அம்சங்களை பின்பற்றி வருகிறது. இதெல்லாம் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நோட்டாவை ஃபஸ்ட்டு பயன்படுத்திய கண்ட்ரி எது, நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். இது ரொம்ப முக்கியம், ஃப்ரான்ஸ். அப்போ நம்ம எத்தனையாவது நாடாக இதை பயன்படுத்தியிருக்கோம்னா 14th கண்ட்ரி, 14வது நாடாக நம்ம நோட்டாவை பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு பயன்படுத்துறது ஃப்ரான்ஸு. நம்ம 14வது நாடு. நமக்கு முன்னாடி 13 நாடுகள் முன்னாடியே நோட்டாவை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 14வது நாடாக பயன்படுத்துகிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்த நோட்டாவை எப்போ பயன்படுத்தினாங்க அப்படின்னா, லோக்சபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2014 பயன்படுத்துகிறாங்க. மக்களவை தேர்தல், எந்த மக்களவை தேர்தலில் முதல் முறையாக நோட்டா பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 2014. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி மாநில அசம்பிளி, அதாவது மாநில சட்டமன்ற தேர்தல்கள்லாம் நடந்திருக்குல்ல. 2013 ஒரு 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. எங்கெங்க அப்படின்னா, சத்தீஸ்கர், மிசோரம், ராஜஸ்தான், டெல்லி, மத்திய பிரதேஷ். நோட் பண்ணிக்கோங்க, சத்தீஸ்கர், மிசோரம், ராஜஸ்தான், டெல்லி, எம்பி. சத்தீஸ்கர், மிசோரம், ராஜஸ்தான், டெல்லி, எம்பின்னு மத்திய பிரதேஷ். டெல்லி, மத்திய பிரதேஷ், இந்த 5 மாநிலங்களில் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 2013 நடந்துச்சு. அப்போவே நோட்டாவை பயன்படுத்திட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ஆனால் மக்களவை தேர்தலில், எந்த மக்களவை தேர்தலில் நோட்டாவை பயன்படுத்துகிறாங்கன்னா 2014. எந்த மக்களவை தேர்தலில் இவிஎம் மெஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தினாங்க? 2004 மக்களவை தேர்தலில். புரிஞ்சுதுங்களா? 1982 கேரளாவில் பரவூர் தொகுதியிலேயே இவிஎம் இதையை பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரான்ஸ் தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க. நம்ம 14வது நாடு. 2013 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலை பயன்படுத்தினாங்க. என்னென்ன மாநிலங்கள்? சத்தீஸ்கர், மிசோரம், ராஜஸ்தான், டெல்லி, மத்திய பிரதேஷ். நம்ம எந்த லோக்சபா எலெக்ஷனில் பயன்படுத்தணும்? 2014. இந்த 4 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நன் ஆஃப் த எபோ உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பயன்படுத்தப்பட்டது. இந்த 17A படிவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றது இந்த கண்ட்ரிலாம் கொஞ்சம் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா விவிபேட். இது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் நம்ம ஓட் போட்டோன்னே அந்த மெஷின்லேருந்து பேப்பர், நம்ம யாருக்கு ஓட் போட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வரும், டக்குன்னு விழுந்துரும் கீழே. அதுதான் விவிபேட். இது என்னன்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். ஓட்டர்ஸ், இது ஒரு டைம் இதனுடைய எக்ஸ்பான்ஷனே கேட்டாங்க.
ஓகேங்களா. வோட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். இது என்னன்னா, ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை 2014ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அந்த இவிஎம் மிஷின் 2004. ஓகேங்களா. அடுத்தது நோட்டை அறிமுகப்படுத்தினோம்ல, அந்த எந்த எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க, 2014 லோக்சபா எலெக்ஷனில். அதுலேயே இந்த விவிபேட்டும் என்ன பண்ணாங்க, தேர்தல் ஆணையம் இந்த பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய எக்ஸ்பென்ஷன் வோட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். நம்ம ஒரு ஓட் போடுறோம், ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அப்போ நம்ம கரெக்டாக தான் நம்ம போட்டது கரெக்டாக அவங்களுக்கு தானே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல. அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சீட்டு வரும் வெளியில், இவங்க போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே விழுந்துடும். ஓகேங்களா. அப்போ அதை இது பண்ணுறதுக்காக தான் இந்த விவிபேட் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. 2014 இதை பயன்படுத்தினாங்க முதல் முறை. ஓகேங்களா. சரி, அவ்வளோதான். நம்ம எல்லா டாப்பிக்குமே பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்த்தது ரொம்ப 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 முக்கியமான டாப்பிக்குங்க. இனி எலெக்ஷன் அந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். நம்ம பாருங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. நம்ம படித்ததோடு ரிலேட் பண்ணி பாருங்கள். நம்ம என்னென்னலாம் படித்தோமோ அது தொடர்பாக அந்த அறிவிப்புகளை வந்துச்சுன்னா அது கொஞ்சம் லைட்டாக பாருங்கள். ஏன்னா ரிவிஷன் மாதிரி இருக்கும். நமக்கு படிக்கிறது கூட ரிலேட் பண்ணி படிக்கணும். நம்ம படிக்கிறத ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த படிப்பு ஒரு பயனுள்ளதாக மாறும். ஓகேங்களா. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாகவே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இனியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது எல்லாமே முடிச்சிட்டோங்க. இனி எல்லாமே சிம்பிளான டாபிக்ஸ் தான் எல்லாமே பார்க்க போகிறோம். தெரிஞ்சிருக்கும். நம்ம முக்கால்வாசியாக வந்துட்டோம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி வந்தாச்சு. எல்லா சப்ஜெக்ட்டும் அப்படி தான், முக்கால்வாசி எப்படியோ வந்துட்டோம். அதுவும் இந்த தேர்தல் ஆணையம்லாம் முடிச்சுட்டா வேறு எதுவுமே கிடையாதுங்க. வேறு சும்மா இந்த அமைப்புகள், கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அரசமைப்பு அமைப்புகள், அரசமைப்பு சாராத அமைப்புகள், அந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே படிப்போம். லோக்பால், லோக் ஆயுக்தா, இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் தான் நம்ம படிப்போம். முக்கியமானது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இனி வரக்கூடியதெல்லாம் இனி ஒரு வீடியோ வரும் இந்த ஷெடியூலுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா. ஒரு டைம் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நியூஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்க அந்த சப்ஜெக்டுடைய ரிவிஷன் அப்படிங்கிறது அது எங்கே நடக்கும்னா, நியூஸ் படிக்கும் பொழுது அதனுடைய புரிதல் நல்லாவே ஏற்படும். நம்ம லைட்டாக அந்த பேசிக்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டோம்னா அது மறந்து போகும். அதை நீங்கள் நியூஸாக பாருங்கள். நம்ம தொகுதி மறுவரையறை சட்டம் பார்த்தோமா, அப்போ அது சும்மா அந்த இது மட்டும் என்ன வருஷன் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டு அதில் என்ன இருக்குது, இப்போ மறுவரை சம்மந்தமாக அந்த விஷயமெல்லாம் போயிட்டுருக்கு, சென்சஸ் எடுக்க போகிறாங்க. அப்போ அது கூட ரிலேட் பண்ணி படித்தாதான் அது நமக்கு மறக்காது. ஓகேங்களா. அப்போ அதனால தான் சொல்கிறேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நோட்ஸ் எடுங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ எடுக்க நோட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு 2-3 நாள் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது டைமும் மிச்சமாகும். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.